بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نصرت بالرعب وأهلكت آدم بالدبور. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு உயர்ந்த இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய 17ஆம் நாள். நம் எல்லோருக்கும் தெரியும், பத்ர் நடந்த நாள். பத்ர் என்பது ஒரு சொல்லோடு விளங்க முடியாத ஒரு விடயம். ஒவ்வொரு வருடமும் பத்ர் பத்ர் என்று பேசுவதுதான். ஆனால் சிலர்தான் பத்ரை பற்றி பூர்த்தியாக படித்திருப்போம். இந்த பத்ருடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக குர்ஆனில் தனியொரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். அந்த சூறா தான் சூரத்துல் அன்ஃபால். சூரத்துல் அன்ஃபால் என்றால் சின்னொரு சூறா அல்ல, சூரா தௌபாவுக்கு முன்னால் உள்ள சூறா. சூரத்துல் அன்ஃபாலை பூர்த்தியாக படித்தால் பத்ர் விளங்கும். இந்த பத்ர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 313 பேரை சுவர்க்கவாதியாக தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் நடத்திய ஒரு நிகழ்வு. உலகத்தில் ஒருவர் தன்னை சாதனையாளராக மாற்ற வேண்டும் என்றால் 2 சம்பவம் படிக்க வேண்டும். ஒரு ஆள் விரும்புகிறார், நான் இந்த உலகத்தில் மௌத்தாகுவதற்கு முன்னால் ஏதாவது சாதனை செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். அப்படி விரும்பினால் 2 சம்பவத்தை பூர்த்தியாக படிக்க வேண்டும். ஒன்று பத்ர், இரண்டாவது ஹுதைபியா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவினால் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு சொர்க்க நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு? இதில் 313 பேர் பத்ரில் கலந்து கொண்ட அவ்வளோ பேரும் சொர்க்கவாதிகள். 313 பேருடைய பேரும் எங்களிடம் இருக்கு. உங்களுக்கு தேவைண்டா இப்பவும் தரலாம் பேரை. 313 பேரும் யார்? பயான் முடிஞ்சது பிறகும் தரலாம் உங்களுக்கு.
இந்த 313 பேருடைய ஒவ்வொருவருடைய வரலாறும் இருக்குது எங்கள்கிட்ட. அதான் விசேட அம்சம். இப்போ நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க, 313 பேர் யாருன்னு பார்ப்போம். ஏன் அல்லாஹ் இவங்களை சொர்க்கவாதியாக மாற்றினான்? இன்றைக்கு எவ்வளோ பேரை ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டோம் நாங்கள் தேவையில்லாமல். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு பாஸ் ஆகுறதுக்கு என்னென்னமோ ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இந்த 313 பேருடைய ஹிஸ்ட்ரியும் எங்களை சாதனையாளராக ஆக்கும். ஒன்று. இரண்டாவது, ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 1400 சஹாபாக்கள். அந்த 1400 சஹாபாக்களில் 1399 பேர் சொர்க்கவாதி, ஒரே ஒருவன் முனாஃபிக். 1400ல் 1399 பேர் சொர்க்கவாதி, ஒரே ஒருவன். அவன் யாரு? ஜத் இப்னு கைஸ். இந்த இடத்துல இஸ்லாமிய வரலாற்றுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? 1400 ஆண்டுகள் கடந்தும் ஒவ்வொருத்தருடைய பெயர் பதியப்பட்டிருக்கு. இப்போ ஜன்னா பள்ளியை சேர்ந்த மஹல்லா வாசிகள் ஒவ்வொருத்தரில் வரலாறு ஜன்னா பள்ளி இருக்குதா? சேக்கேல் அன்றைக்கு எங்களுக்கு பிறந்தது, மவுத்தானது, என்ன செஞ்சது, கல்யாணம் முடித்தது, பிள்ளை பெற்றது. இந்த 1400 பேரிலே 1399 பேர் சொர்க்கவாதி. ஒரே ஒருவன் ஜத் இப்னு கைஸ் என்பவன் என்ன செஞ்சான்? மறைஞ்சு கொண்டான். பைஅத் செய்யாமல் அல்லாஹ் அவனை மட்டும் முனாஃபிக்காக ஆக்கி. இந்த 2 சம்பவத்திலும் உள்ள சஹாபாக்கள், அதில் 1399, இதில் 331. இது இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை பார்த்து, பெண்களை பார்த்து, நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் சொர்க்கவாதி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த பத்ர் என்பது அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்திய ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு வருடமும் பத்ரை பற்றி படித்து எங்களுடைய ஈமான உறுதியாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 9 ரமலானைத்தான் அடைஞ்சார். எத்தனை ரமலான்? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. இந்த 9 ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் ரமலானில் தான் அல்லாஹ் இந்த பத்ரை கொடுத்தார். முதல் ரமலான். ரமலான் பிறை 12, ரமலான் பிறை 12 அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 சஹாபாக்களை அழைத்து கொண்டு இந்த பத்ர் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் உம்ராக்களுக்கு போனால் கட்டாயம் பத்ருக்கு போங்க. போயிருப்பீங்க பத்ருக்கு. சம்பவத்தை சரியாக படித்ததுக்கு பிறகு போகும். இன்றைக்கு நான் ஒரு மியூசியத்துக்கு போனேன். கனடாட ஹிஸ்ட்ரியில் கனடா எந்தெந்த வார் செஞ்சிச்சு, எந்தெந்த நாடோட. இப்போ அதில் ஆரம்பத்திலே போட்டு இது வார்ண்டா என்ன முதல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மியூசியத்தில். அப்படியே வாசித்து வந்தால்
இவங்களோட கனடாட ஓரெல்லாம் தொடங்கி இருக்குது எப்போ உங்களுக்கு தெரியும்? கனடாட ஹிஸ்ட்ரியை படித்தவங்களுக்கு தெரியும். இவங்களோட ஓர் எந்தெந்த நாடோட எப்படி நடந்துச்சு, யார் யார் தொடங்கினது, எல்லார பேரும் இருக்குது. நீங்கள் பத்ரை மட்டும் படித்தா இந்த பத்ருடைய யுத்தத்தை நாங்கள் அப்படியே எழுதிட்டு வரலாம். ஒன்றொண்டா இருக்குது, ஒன்றும் மறையல்ல. ஏன்? அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேர், ரமலான் 12 பிறை 313 பேரையும் அழைத்து கொண்டு போறாங்க. 2 குதிரை 70 ஒட்டகம். எப்படி ஹிஸ்டரி பாதுகாக்கப்பட்டிருக்குது? சரி, 12 போய் பத்ரில் போனால், பத்ர் இருக்குது எங்க? மக்கா மதீனா பழைய ரோட். நீங்கள் பத்ருக்கு போகணுமெண்டா புதிய ரோட்டில் இல்லை, பழைய ரோட்டில் வரணும். பத்ரை முடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மாட கபர் இருக்குது அபுவால. ரசூலுல்லாஹ்ட உம்மாட கபர் இருக்குது அபுவா என்ற இடத்துல. அதையும் பார்க்கலாம் போய். இந்த பத்ரில் போய் எதை பார்க்கணும், எதை படிக்கணும்? அல்லாஹ் முஸ்லீம்கள் 300 பேர் உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ் உதவி செய்வான். முஸ்லீம்கள் கோடிக்கணக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் உலகத்தில் இல்லை. எப்படி உதவி செய்வான்? எப்படியும் உதவி செய்வான். ஆனால் முஸ்லீம்களாக இருக்கும், அதுதான் தேவை. இந்த நம்பிக்கை கல்வியில் இருக்கும். எங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன வானத்தை உடைச்சிட்டா உதவி இறங்குறது? ஓ, வானத்தை உடைச்சிட்டு தான் உதவி இறங்கும். அதைத்தான் பத்ர் சொல்லி தருது. அதுதான் நம்பிக்கை. பத்ர் என்பது கதை அல்ல. பத்ர் என்பது குர்ஆன், சூரத்துல் அன்ஃபால். وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பத்ர்ல உதவி செய்தான், நீங்கள் மிக பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். பிறை 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போறாங்க. பத்ருக்கு போன எதற்கு தெரியுமா? முஸ்லீம்களுடைய 50,000 தீனார் பணம் மக்கால இருந்து. இந்த பணத்தை எடுத்துட்டு அபு சுஃபியான் வியாபாரத்துக்கு போயிருந்தார். இந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் போனது, வேற ஒன்றுக்கும் போகல. அல்லாஹ் யுத்தமாக மாத்திட்டான். சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் சொல்றான், இந்த யுத்தத்தை நடத்தினது நான். யார் சொல்றா? கமா அக்ரஜக ரப்புக மின் பைத்திக், உங்களோட ஊடுகளிலிருந்து வெளியாக்கினது நான். சூரா அன்ஃபால் நல்ல டைம், இது நோன்பு டைம். சூரா அன்ஃபால் எடுத்து எனக்கு ஒரு ஆயத்தை விளங்கப்படுத்த இயலாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா குரூப்பில் போடுறேன்னா, இதுக்கு முன்னால் செஞ்சிருக்கேன். இதை பற்றி 2 மணித்தியாலும் பேசியிருக்கேன். பத்ரை பற்றி குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை எடுத்து கேளுங்க, நிதானமாக கேளுங்க. பத்ரண்டா என்ன டைம் செலவழித்து சூரா அன்ஃபால். ஏனென்றா ஒவ்வொருவரும் நாங்கள் சாதனையாளர்கள், விளையாடுறதுக்கு உலகத்தில் வரல, ஏதாவது சாதிச்சு போட்டு மவுத்தாகும். அப்போ இந்த பத்ருடைய ஹிஸ்ட்ரியை ஒவ்வொரு அணுவாக கேட்கும். இப்போ 313 பேரும் போனால் யுத்தமாயிட்டு அபு சுஃபியான் என்ன செஞ்சார்? உடனே முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்கன்ற செய்தியை மக்காவுக்கு கொடுக்குறாரு. மக்காவில் உடனே அபூ ஜஹில்
1000 பேரை ரெடியாக்கிட்டாரு. 700 ஒட்டகம், 300 குதிரை, பெண்கள், பாட்டு படிக்க பெண்கள், சாராயம், அறுக்கிறதுக்கு ஒட்டகம், எல்லாம் ரெடியாகி வாராங்க. இப்ப எங்க பத்ர் என்ற இடத்துக்கு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது? இப்ப வாளும் இல்லை கையில், ஒழுங்கான யுத்தத்துக்கு போகலையே. அது முழு பூர்த்தியான தயாரிப்போட வாராங்க. 1000 பேர், 313 பேர் ஒன்றும் இல்லை. இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட மஷூரா செய்தார். மஷூரா வாழ்க்கையில் ஆக முக்கியம். மஷூரா இருக்குது. மஷூரான்ற சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. குர்ஆன்ல தனியொரு சூரா இருக்குது, சூரத்து ஷூரா, சூரத்து மஷூரா. மஷூரான்னா என்ன? எல்லாத்தையும் போய் எல்லாரோடையும் மஷூரா பண்றதுக்கு பேர் மஷூரா இல்லை. எந்தெந்த விடயத்தில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களோட போய் மஷூரா பண்ணுவோம். உதாரணமா ஜன்னா பள்ளியை கட்டணும், பள்ளிவாசலை கட்டணும். இதை போய் மஷூரா பண்ணணும் யாரோட? இன்ஜினியரோட மஷூரா பண்ணணும். யாரோட? இல்லை, இன்ஜினியர் முஸ்லீம் இல்லையே. இன்ஜினியர் முஸ்லீமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. மஷூரா யாரோட செய்யணும்? அதில் நிபுணத்துவம் அடைந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும் பொழுது பாதையை காட்டுறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாங்க? முஸ்லிமையா காஃபிரையா? காஃபிர். அப்துல்லா பின் உரைக்கித். அப்துல்லா பின் உரைக்கித். சிலவங்க சொல்லுவாங்க பெண்களோட மஷூரா பண்ணப்படாது. பெண் புத்தி பின் புத்திங்கிறது அது தமிழர்களுடைய பழமொழி. பெண்களோட மஷூரா பண்ற விடயத்தை பெண்களோட மஷூரா பண்ணும். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையும் பொழுது நபி அவங்க மஷூரா பண்ணினதே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவோட தான். அப்ப காஃபிரோட மஷூரா பண்ணணும், பெண்களோட மஷூரா பண்ணணும், பிள்ளைகளோட எந்த விடயத்தை யாரோட மஷூரா பண்ணினா ஹைரோ அவங்களோட தான். அதுதான் மஷூரா. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன செய்யறது? அவ்வளோ பெரிய சஹாபாக்கெல்லாம் இருந்தாங்க. மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு எழும்பினாங்க. யா ரசூலல்லாஹ், மிக்தாத், நல்ல பேர் மிக்தாத். யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பினத்தை சொல்லுங்க, நாங்க செய்வோம். ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷம். மிக்தாத் முஹாஜிர். ரசூலுல்லாஹ்க்கு தேவை அன்சாரிகள்ல ஒரு ஆள் எழும்பி பேசினா இப்படி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எழும்பினாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பினத்தை சொல்லுங்க, செய்யறோம். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் விருப்பம், நான் அந்த மிக்தாதா இருந்திரப்படாதா? இந்த ரசூலுல்லாஹ்வோட முகம் அப்படியே வெளிச்சம் ஆயிட்டு. இப்போ ஒரு அமீர் இருக்கிறார், கீழே இருக்கிறவங்க நாங்கள் நீங்கள் சொல்றதுக்கு வழிபடுறோம்னா எவ்வளோ சந்தோஷம் வரும் அவருக்கு. இப்போ நபி அவங்க தைரியம் ஆயிட்டாங்க. என்ன செய்யறது? இப்போ பத்ருக்காக போய் இடத்தை தேடுறாங்க. எவ்விடத்தை போய் நாங்கள் நீக்கிறது? எவ்விடத்தை போய்? இப்போ இஸ்லாமிய நிகழ்வுகள் எல்லாம் சும்மா அந்த தலைக்கு பட்ட மாதிரி செய்யறதல்ல, திட்டமிட்டு செய்யும். தத்பீர்ங்கிறதுக்கு திட்டமிடும், எதையும் திட்டமிடும். தராவி உதாரணமாக தராவி. இன்றைக்கு என்னமோ நியூஸில் பார்த்தேன்னா எங்கேயோ பள்ளி பக்கத்தில் ஷூட்டிங் நடந்தது. பாகிஸ்தான் நியூஸ்லேயே வந்திருக்கிறது.
அப்போ நாங்கள் திட்டமிடணும் என்ன, பாதுகாப்புக்கு 2 பேர் வைக்கணும் வெளியே. திட்டமிடல் இது. இப்படி ஒன்று நடந்தால் இப்படி நாங்கள் செய்யணும், திட்டமிடுறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சஹாபாக்கள் நித்தாட்டி வைக்கிறார். ஒரு சஹாபி ஒன்று வந்தார், அவரோட பேர் ஹுபாப். என்ன பேர்? ஹுபாப்னு பேர் வைக்கிறல்ல இன்றைக்கு, நல்ல பேர். ஹுபாப் என்றா அன்புடையவன். ஹுபாப் இவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல நிற்க சொல்லி அல்லாஹ் சொன்னானா? என்ன கேட்டார்? இந்த இடத்துல நிற்க சொல்லி அல்லாஹ் சொன்னானா? இல்லை, இது ஏண்ட முறை திட்டம். ஹுபாப் சொன்னார், இந்த இடத்துல நிற்கக்கூடாது யா ரசூலல்லாஹ், இந்த இடம் வந்து சேராமாறும், மழை பெஞ்சா இடத்த மாற்றும். ரசூலுல்லாஹ் உடனே ஏற்றுக்கொண்டாங்க. சரி, இல்லை நீ சின்ன ஒரு சஹாபி, போ, உண்ட கதையை கேட்க மாட்டேன். இல்லை ஹுபாப், உங்களோட சொல்ல எடுக்கிறேன் நான். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க, சஹாபாக்களும் ரெடி. பொற 16 ரமதான். நபி அவங்க 3 கொடி தயாரிச்சாங்க. 1400 வருஷத்துக்கு முந்தைய கொடி இருந்திருக்கு. ஒரு வெள்ளை கொடி, 2 கருப்பு கொடி. ஒரு கொடியை கொடுத்தாங்க முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில். 3 கொடியும் ரெடி. சரி, எல்லா விடயங்களும் ரெடி ஆயிட்டு. இப்போ சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தைரியமா இருங்க அப்படின்ட்டு. இன்று இரவு 17ஆம் இரவு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு உயரமான இடத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க நீ யுத்தத்தை அப்படின்ட்டு மேலே ஒரு கூடாரம் பண்ணி அடித்து கொடுத்தாங்க. அரிஷன்னு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதுகாவலராக ஒரு சஹாபியையும் போட்டாங்க. ஏண்டா தலைவரை பாதுகாக்கும். எப்பயும் இஸ்லாத்தில் மிக முக்கியமான அம்சம் இது. தலைவர் என்று ஒரு ஆளை நியமிச்சிட்டோம்டா அவரை பாதுகாக்கும். தலை போச்செண்டா எல்லாம் முடிச்சு. முந்தி முஸ்லீம்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நானும் கேட்க அந்த கேள்வியை. ஒரு ஆட்டு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம் இருக்குது? ஆட்டு கூட்டத்துக்கு தலைவர் சிங்கம். இன்னொரு கூட்டம் சிங்க கூட்டம் இருக்கு. சிங்க கூட்டத்துக்கு தலைவர் ஆடு. விளைச்ச என்ற கேள்வி. ஆட்டு கூட்டம், ஆட்டு மந்த தலைவர் யாரு? சிங்கம். சிங்க கூட்டம் தலைவர் யாரு? ஆடு. இந்த 2 கூட்டமும் சண்டை பிடிச்சா எந்த கூட்டம் வெல்லும்? ரிஃபாத், எந்த கூட்டத்துடைய தலைவர் வெல்லுவார்? அதை சொல்லுங்க. ஆட்டுக்கூட்டத்துடைய தலைவர் வெல்லுவார். ஏன் தலைவர் யாரு? ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருமே சிங்கம். மற்றதை சொல்ல விரும்பல. நாம் எல்லாம் சிங்கம். ஆனால் நமக்கு கிடைச்ச தலைவர் ஆடொண்டு. அதனால வெள்ளை இல்லாமல் இருக்கு. சிங்க கூட்டமாக இருந்தாலும் தலைவர் ஆடாக இருந்தால், சிங்க கூட்டமாக இருந்தாலும் தலைவர் ஆடாக இருந்தா தலைவர் கேட்பதான் எல்லாமே பின்னால போகும். ஆட்டு கூட்டமாக இருந்தாலும் தலைவர் சிங்கமாக இருந்தால் எல்லா இடத்துலையும் வென்றுவார். அதனால காலாகாலம் தலைவர் என்பவர் சிங்கமாக இருப்பார்.
சஹாபாக்கள் நபி அவர்களை பாதுகாக்க மலைக்கு மேலே கூடாரத்தை கட்டி வச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம் நபிக்கு? நபி அவங்க இன்று இரவு பூர்த்தியாக சுஜூதில் எதில் இருந்தாங்க? தலைவர் என்ன செய்யணும்ன்றத சொல்கிறேன், சுஜூதில். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சுஜூதில் என்ன ஓதினார்னு நாம் பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஓதுறாங்க தெரியுமா? யா ஹய்யு யா கய்யூம். என்ன ஓதுறாங்க சொல்லுங்க? யாருக்கு தான் பாடம் இல்லை, நம்பிக்கை தான் தேவை. ஏன்னா யா ஹய்யு யா கய்யூம் என்ற துவா இருக்குதே, இஸ்முல் ஆதம். இதை நீங்க 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் சுஜூதிலிருந்து மன்றாடி பாருங்க, நடக்காட்டி சொல்லுங்க. நபி அவங்க நடத்தாட்டி காட்டினாங்க. குர்ஆன்ல 3 இடத்துல இந்த துவா வருது. எத்தனை இடத்துல? முதலாவது குர்ஆனுடைய பிரம்மாண்டமான ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியுடைய முதல் வரி என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இரண்டாவது சூரா ஆல இம்ரானுடைய முதல் ஆயத்து என்ன? அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். மூன்றாவது சூரா தாஹாவிலே வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். குர்ஆன்ல 3 இடத்துல உலமாக்கள் சொல்றாங்க இஸ்முல் அஅதம் ஹய்யுல் கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். முழு இரவும் துவால. சுபஹ்ல யுத்தம் நடக்க போகுது, எல்லாம் தயாரிச்சாச்சு, இடத்தை தயாரிச்சாச்சு, 313 பேரையும் ரெடி ஆக்கியாச்சு. இதுக்கு மேல ஒன்று செய்யலாது. இதுக்கு மேல ஒன்றே ஒன்று செய்யலாம். யார் அழைக்கலாம்? வேறொரு சக்தி இல்லை எங்கள்கிட்ட. வேற சக்தி இருக்குது எங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட வேற சக்தி ஒன்று இல்லை. இரவு பூர்த்தியா சுஜூதுல துவால யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். இதை பார்த்துட்டு சஹாபாக்களுக்கு ஆத்திரம் வந்துட்டு, என்னடா இப்படி துவா கேட்குறார்? எங்களுக்கே சிலவங்க துவா கேட்குறது இறக்கம் வரும். சிலவங்க இப்போ நீங்கள் அரஃபால பார்த்துருப்பீங்க. அரஃபால இந்த பாகிஸ்தான் குரூப்புகள்லாம் அரஃபா அசருக்கு பிறகு எல்லாரும் முட்டுக்கால் நின்று துவா கேட்பாங்க. எல்லாம் முட்டுக்கால் நின்று சூரியன் மறைய கிட்ட அந்த அழுகிறத பார்த்தா எங்களுக்கே ஒரு இறக்கம் வந்து, வினடா அந்த மனுஷன் எப்படி அழுகுறார்? அல்லாஹ்க்கு எப்படி இறக்கம் வரும்? அப்ப எங்களுக்கு இறக்கம் வருதுன்றா அல்லாஹ்க்கு அவ்வளவு இறக்கம் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு ஏலாப்பு யா ரசூலல்லாஹ் போதும், ஹஸ்பு போதும் போதும் அலாதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ என்ன செஞ்சாங்க? யுத்த காலத்துக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? முதலாவது 1000 மலக்குகளை இறக்குறான். எத்தனை மலக்கு? 1000 மலக்குகள். முதல் மலக்காக வாரார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 500 மலக்குகளோட வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது பக்கம் நின்றார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் 500 மலக்குகள் ரசூலுல்லாஹ் இடது பக்கம். இதைத்தான் பாருங்க, கவனிங்க, எவ்வளோ முக்கியமான அம்சம் அண்டி. ஏன்னா இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி ஓதி காட்டினா நாளை சஹருக்கு தான் முடியும் இடத்துல. சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆயத், சூரா ஆல இம்ரான் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு
இப்போ 1000 மலக்குகள் வந்தாச்சு. எல்லா மலக்குகளும் மஞ்ச தலப்பா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வெள்ளை தலப்பா. இப்ப அல்லாஹ்வுடைய யுத்தம் ரெடி ஆகுது பாருங்க. இப்ப யா ஹய்யு யா கய்யூம் வேலை செய்ய போகுது. ஒரு ஜிப்ரீல் போதும் இதுக்கெல்லாம். இப்போ நீங்கள் ஜோர்தானுக்கு போனீங்கண்டா லூத் அலைஹிஸ்ஸலாம் அழிக்கப்பட்ட ஊர் இருக்குது, டெட் சி. பலஸ்தீனுக்கு போகிற வழியில் நாங்கள் போனோம். அங்கே போய் பார்த்தா அல்லாஹு அக்பர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை இறக்கையால் அப்படியே தூக்கி வானத்துடைய முகடு வரைக்கும் தூக்கினார். தூக்கி அப்படியே பிரட்டி விட்டார். ஒரு ஜிப்ரீல் போதும் பத்ர. அல்லாஹ் நபியுடைய அந்த துஆவுடைய பவரை காட்டுறதுக்கு 500 மலக்குகள் நபியுடைய வலது பக்கம், 500 மலக்குகள் இடது பக்கம். 1000 பேர் போதாதா? திரும்ப 2000. இப்ப எத்தனை ஆயிட்டு? 3000. திரும்ப 2000, மொத்தம் 5000 மலக்குகள். சகோதரர்களே, ஒன்றே ஒன்று நாங்கள் விளங்கணும், என்ன தெரியுமா? முஸ்லீம்களால் மட்டும்தான் பூமிக்கு மலக்குகள் இறக்கலாம், வேற யாராலும் மலக்குகள் இறக்கல. இதை பத்ரில் படிக்கும். இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 வரப்போகுது. மலக்குகள் இறக்குற நோக்கம் இருக்குதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குற நோக்கம் இருக்குதா? அல்லாஹ் சொன்ன விடயம். கடைசி 10 இருக்குது. லீவ் எடுங்க, பள்ளிக்கு ஆவுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இத அந்த பத்ர்ல இறக்கின ஜிப்ரீல் இறக்க போறேன். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ ஓதுங்க லைலத்தில் கத்ர் வமா அத்ராக லைலத்துல் கத்ரி خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها. மலக்குகள் இறக்க போறேன். எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. பொற 21 சகோதரர்களே ரெடியாய் பள்ளிக்கு ஆயிரும். பொற 21 ரசூலுல்லாஹ்ட காலத்தில் 2 தடவை லைலத்துல் கத்ர் 21 வந்ததுன்னு வரலாறு சொல்லுது. 27 மட்டும் நம்பப்படாது. நாங்கள் ஒரு நேரம் இல்லை. 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாள் சரி பள்ளியில் இருக்கு. முழு இரவும் சும்மா ஓதிட்டீங்க, பேசிட்டீங்க, பயம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. இஸ்திஃபார்ல இருங்க. எங்கட இரவு வருது எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு தானே மக்ரிப் ஆகுது. இஃப்தார் 8 மணிக்கு தானே. சஹர் எத்தனை மணிக்கு? சுபம் 5:15. 12 மணித்தியாலவும் இல்லை, 9 மணித்தியாலம் தான். ஏன்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் இறங்க போறாங்க. ரூஹ்ண்டா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க போறார் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு சந்தோஷம் வரணும் எங்களுக்கு. இது பொய்யா உண்மையா? இது குர்ஆன் ஹதீஸ் இல்லை. 100க்கு 100% உறுதி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்க அந்த நோன்புல பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5000 மலக்குகள் இறக்கிட்டாங்க. எங்களுக்கு இறக்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறார். அந்த சக்தி எங்களுக்கு இருக்குது. வரலாற்றில் அபுல் ஹசன் அலி அன் நதுவி இருந்தார். இவரோட புத்தகங்களை கட்டாயம் வாங்கி வாசிக்கணும், வைக்கணும் பள்ளியில். இந்தியாவில் லக்னோவில் வாழ்ந்தவர் அபுல் ஹசன் அலி அன் நதுவி. இவரோட புத்தகங்களை வாங்கி வைங்க. கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்குது, அரபு வாசிக்கணும். அந்த புத்தகத்தை வாசிக்கக்கோலே படுத்துட்டு இருந்தால் எழுப்பி உட்காருவீங்க நீங்கள். அப்படி புத்தகம் இருந்து வாசிச்சா நடப்பீங்க. இருந்து உங்களை தூக்கி எழுப்பிடும்.
அவ்வாறான புத்தகம் அது. அபுல் ஹசன் அலி அன்-நத்வி உமர் ரலியல்லாஹு பற்றி எழுதுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ள 50,000 பள்ளிவாசல் கட்டினாங்க. எத்தனை பள்ளிவாசல்? 50,000 பள்ளிவாசல். எவ்வளவு டேலண்ட் இருந்துச்சு உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு ஒரு ஹாஜத் ஒன்று இருந்துச்சு. மதீனாவிலிருந்து தரமார்க்கமா எத்தனை நாடு இருக்குதோ அத்தனை நாட்டையும் நான் இஸ்லாமிய நாடு ஆக்குவேன். துஆ கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு மௌத்தாரத்துக்கு முந்தி மஷூரா நடக்குது மதீனால. மஷூராவில் முக்கியமானவங்க இருந்தாங்க. குர்ஆன சுமந்தவங்களை தான் மஷூரா வச்சிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ற துஆப்படி அல்லாஹ் முழு நாட்டையும் இஸ்லாமிய நாடாக்கிட்டார். ஆனால் 3 நாடு மீதமாக இருக்கு. எத்தனை நாடு மீதமாக இருக்குது? முதலாவது ஆசர்பைஜான். எங்கிருந்து பேசுகிறார் ஆசர்பைஜானை பற்றி? மதீனாட கூடாரத்துள்ளுக்கு இருந்து. ரெண்டாவது அஸ்ஃபஹான். மூன்றாவது கிஸ்ரா. இந்த 3 நாடு தான் இன்னைக்கு மிச்சமாக இருக்குது. எல்லாமே ஆப்கானிஸ்தான் போர்டர். என்ன செய்யறது? எந்த நாட்டை முதல் இஸ்லாத்தை கொடுக்கிறது? சஃபையில் இருந்தாங்க பெரிய பெரிய குர்ஆனுடைய ஞானிகள். அதில் ஒரு ஆள் சொன்னார், ஹலீஃபா, ஒரு பறவை இருக்குது. அந்த பறவைக்கு தலையும் இருக்குது, சிறகும் இருக்குது, காலும் இருக்குது. பறவையுடைய சிறக உடைச்சிங்கண்டா அந்த பறவை காலால் தொத்தி தொத்தி பேய்த்திரும். அந்த பறவையோட காலை உடைச்சிங்கண்டாலும் அது சிறகால தடமாறிட்டு போகும். ஆனால் பறவையுடைய தலையை உடைச்சிங்கண்டா சிறகு இருந்தும் பொறுமதி இல்லை, காலிருந்தும் பொறுமதி இல்லை. சொன்னார் அவர். அவரோட பேர் ஹுர்முஸ். மஷூரா சொன்னவர பேர். புகாரில் வார ஹதீஸ். சொன்னார், தலைதான் கிஸ்ரா, தலைதான், கால்தான் அஸ்ஃபஹான், சிறகுதான் ஆசர்பைஜான். ஹலீஃபா, தலையை உடைங்க, காலிருந்தும் பொறுமதி இல்லை, சிறகிருந்தும் பொறுமதி. உமர் ரலியல்லாஹு நல்ல மஷூரா. எப்படி மஷூரா கிடைச்சிச்சு? சொன்னாங்க, யார் இதுக்கு சரி? அல்லாஹ் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மலக்குகளை வச்சு உதவி செஞ்சார். சஃபையில் ஒருத்தர் இருந்தார், நுஅமான் அவர பேர், நுஅமான் பின் முக்ரின். சொன்னாங்க, இந்த கிஸ்ராவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறது இவர் தான் சரி, நுஅமான். ஏன் நுஅமானை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? இந்த நுஅமான் என்கிறவர் பிரபலியத்துக்கு விருப்பம் இல்லாதவர், இஹ்லாஸ், இஹ்லாஸ் உடையவர். சொன்னாங்க, நுஅமான் நீங்க தான் கிஸ்ராக்கு சரி, போங்க. நுஅமான் கிஸ்ராவுடைய நிகழ்வுல துவா கேட்கிறார். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எப்ப கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுதோ அந்த நாள் என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ். என்ன துவா கேட்கார்? கிஸ்ராவை வெற்றி கொண்ட பெருமைக்கு வரப்படாத ஒரு நாள் நான் மௌத்தாயிரும். இவங்க தான் சகோதரர்கள் என்னுடைய சமூகத்துக்கு தேவை. இவங்க தான் தேவை. சமூகம் மேல வரும், சமூகம் மேல உயர்த்துவாங்க, அவங்க மௌத்தாயிடுவாங்க. அவங்க பெயர் புகழ விரும்ப மாட்டாங்க.
கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுது. நோமானுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இங்க ஒருத்தரை சந்திக்க போனேன் நான் பிரம்டன்ல. அவரை விட்ட கிதாபுகள் இருக்குது. அப்போ அவர் ஒரு கிதாபை பார்த்து நோமானை பற்றி கிதாப் ஒன்று இருந்துச்சு. நான் கேட்டேன், இவரை பற்றி வாசிச்சிங்களா நோமான்? என்ன வாசிக்க வாசிச்சு பாருங்க, எவ்வளோ முக்கியமானால் நோமான் பின் முக்ரின். கிஸ்ரா என்கிறது லேசிப்பட்ட வார்த்தை இல்லை. கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுது. ஒரு அம்பொண்டு வந்து கழுத்தில் படுது நோமானுக்கு. அவடத்தையே நோமான் ஷஹீதாயிட்டார். உமர் ரலியல்லாஹு கேள்விப்படுது, தேம்பி தேம்பி அழுதார். நோமான் ஹயாத்தோட இல்லி இந்த வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட. சகோதரர்களே, முஸ்லீம்களால் மட்டும்தான் மலக்குகள் இறக்கலாம். உங்களுக்கு பல்லாயிரம் சம்பவம் சொல்லுவேன். தாயிஃபு போயிருப்பீங்க. தாயிஃபில் மஸ்ஜித் அப்பாஸ் என்ற ஒரு பள்ளி இருக்குது. தாயிஃபில் ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸுடைய கபர் இருக்குது. அதுல்லுக்கு தான் அப்துல்லா பின் அப்பாஸ் தாயிஃபில் வாழ்ந்தவங்க. மௌத்தான நேரம் ஜனாசா கொண்டு வந்து வச்சுட்டாங்க பள்ளியில் தொழுவுறத்துக்கு. முழு தாயிஃப் மக்களும் ஜனாசா தொலை வந்திருக்கிறாங்க. ஒரு வெள்ள பறவை உண்டு அப்துல்லா பின் அப்பாஸுடைய ஜனாசா உள்ளுக்கு வந்து பூருது. எல்லாரும் பார்க்குறாங்க பறவைய. ஆனால் பறவை வெளி வரல. கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அமைதியான ஆத்மாவே, வாங்க அல்லாஹ் இடத்துல போவோம். மலக்குடைய சத்தம் முழு பள்ளியும் கேட்டாங்க. ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு ஹந்தலா இந்த ரெண்டு பேரும் உஹதிலே ஜுனுபாலியா வந்து கலந்து கொண்டாங்க. குளிக்க கிடைக்கல. மனைவியோட உடலுறவு கொண்டுட்டு குளிக்க கிடைக்கல. முழு சஹாபாக்களும் பார்க்குறாங்க. அப்படியே தண்ணி கொட்டுது ரெண்டு பேருடைய ஜனாசாவிலையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மலக்குகளை இறக்கி ரெண்டு பேரை குளிப்பாற்றான். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு 15 வருடம் மூலவியாதியால் இருந்தாங்க. மூலவியாதி அவங்களுக்கு. கடைசி நேரம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே, நான் மௌத்தானா சொல்லுங்க, மௌத்தாகாட்டி சொல்லிடாதீங்க. என்ற சக்கராத்தில் மலக்குகள் என்னோட வந்து முசாஃபஹா செய்தார்கள். எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். முதலாவது பத்ர படிக்கிற அதுக்குத்தான். நான் 4 ரக்காத் தொழுதுட்டு நான் சுஜூதில் மன்றாடினா எனக்கு அல்லாஹ் யார் இறக்குவான்? மலக்குகளை இறக்குவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் 5000 மலக்குகள் இறக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அடிக்கடி ஸலவாத் சொல்றேன்டா, அதே எங்களுக்கு போதும். கியாமத்தில் ஒரு புடி மண் எடுத்தாங்க. ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வீசினாங்க. ஷாஹத்தில் வுஜூஹ். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான், வமா ரமைத இத் ரமைத வலாகின்னல்லாஹ ரமா. நபியே, அந்த மண் எரிஞ்சிங்களே, நீங்க எரியல, அல்லாஹ் எறிந்தான். அவ்வளோ பேர கண்ணும் பொட்டே ஆயிட்டு மண் எறிஞ்சுட்டாங்க. அந்த இரவு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தான் அல்லாஹ். அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கனவுண்டு கண்டாங்க. 1000 பேரும் கொஞ்ச பேரை போல் அல்லாஹ் காட்டினான் கனவிலே. காலையில் யுத்தத்துக்கு தயார். எப்பயும் முஸ்லீம்கள் வரலாறை மாத்திட்டாங்கன்ற உலகம். வரலாற்றை மாத்தினத்துடைய ஆகப்பெரிய சாபம் யாருக்கு தெரியுமா? அத்தாதுர்க்கு. அத்தாதுர்க் என்பவனை போல ஒரு மோசமான ஒரு முனாஃபிக் உலகத்துக்கு வரல. 1920ஆம் ஆண்டுகளில் வரலாற்றை மாற்றினான் பணத்துக்காக. இது போல சர்வதேச இஸ்லாமிய துரோகிகள் இருக்கிறாங்க உலகத்தில். அவங்களோட பட்டியல்கள் இருக்குது. வரலாறை மாற்றி புத்தகம் அடித்தவங்க.
முஸ்லீம்கள் எப்பையும் யாரையும் கொல்ல போனதும் இல்லை, யுத்தம் செய்ததும் இல்லை. சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க சஃப்ல. 3 காஃபிர் முன்னுக்கு வந்தாங்க. உத்துபா, ஷைபா, உபைதா. 3 பேர் வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாவிடம் அனுப்புங்க, ஆக்களை பார்ப்போம். யுத்தம் அப்படித்தான் நடக்கும். இன்றைக்கு மாதிரி ஒளிஞ்செல்லாம் அடிக்கிறது இல்லை, நேருக்கு நேர் தான் முபாரசாங்கிறதுக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்களை போங்கன்றாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களோட ஃபேமிலியே வரணும், மக்கால் உள்ள ஃபேமிலி, எங்க அலி, ஹம்சா, அபூ உபைதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போங்க அலி மருமான், ஹம்சா போங்க, அபூ உபைதா போங்க. முதல் 2 பக்கம் நிற்குது பட, நடுவில் மல்யுத்தம், முபாரசா ஸ்டார்ட். அலி ரலியல்லாஹு போய் நின்றதோட ஒரு வெட்டில் வெட்டி விட்டாங்க. அல்லாஹ் அலி ரலியல்லாஹு கொடுத்த சக்தி அது வேறு. ஹம்சா ரலியல்லாஹு அவங்களும் ஒரு வெட்டில் வெட்டி விட்டாங்க ஷைபாவை. ஷைபா சரி, உத்துபா சரி. மற்ற சஹாபியுடைய காலில் இவர் வெட்டினாரு, ஹம்சா ரலியல்லாஹு பாஞ்சு அவனை வெட்டி விட்டாங்க. அவங்க 3 பேரும் சரி, சஹாபாக்கள் 3 பேரும் தப்பிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு யுத்தம். யுத்தம் ஆரம்பிச்சிட்டு, யுத்தம் ஆரம்பிக்குது. நபி அவங்க திரும்ப துஆல 5000 மலக்கு இறங்கி நின்று, மலக்க கணக்கெடுக்கல, அல்லாஹ் அதையும் செக் பண்ணுவான். மலக்கில நம்பிக்கை போயிட்டா என்ன நம்பிக்கை இருக்குதா? இது ஆகப்பெரிய ஈமாண்ட சோதனை. அது 5000 மலக்கு தான் இறங்கிய, ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில், என்னத்துக்கு இனி துவா இல்லை. 5000 மலக்கு இறங்கினாலும் துவா. நபியவங்க துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டம் அழிஞ்சா இதுக்கு பிறகு உன்னை வணங்க யாரும் இல்லையா அல்லாஹ். துவா. கண்ணியமிக்க சகோதரர்களே, யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. யுத்தத்தில் உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடந்தா அல்லாஹ்வுடைய சுன்னத் முஸ்லீம்களை மௌத்தாக்குறது. முஸ்லீம்களுக்கு ஷஹாதத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய என்ன சுன்னத். என்னத்துக்கு ஷஹாதத்தை தார? கேவலமா கண்ணியமா? கண்ணியத்தை தாரது. யுத்தம் 5000 மலக்குகள் இறங்கினாலும் 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. எத்தனை சஹாபாக்கள்? நீங்க பத்ருக்கு போனீங்கன்னா 14 பேர் பேரும் இருக்கும். சாதனையாளர்கள், மாவீரர்கள், 14 பேரும். அந்த 14 பேரும் எங்க இருக்கிறாங்க? இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. எவ்வளோ பாக்கியசாலிகள்! அந்த 14 பேரை தேடி பிள்ளைகளுக்கு வைங்க. அப்படிதான் ஞாபகப்படுத்து. இன்றைக்கு நாளை பிள்ளைகள் கிடைக்கும் தானே, பத்ர் ஞாபகத்தில் பிள்ளைகளுக்கு பேரை வைங்க. இதுல ஒரு ஆள் தான் ஹாரிசா, சின்ன பிள்ளை உண்டு ஹாரிசா. ஹாரிசா இருக்கும் பொழுது அம்பொண்டு வந்து கழுத்தில் பட்டு ஷஹீத் ஆயிட்டார். ஹாரிசாட அம்மா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் சொர்க்கத்தில் இருந்தா நான் உற்றுவன், இல்லை அழுதே போயிடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிசாவுடைய தாயே, உன்னுடைய மகன் சொர்க்கத்தில் இல்லை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. எங்க இருக்கார் உன்ன மகன்? அல்லாஹ் 14 பேர். இதில் ஹாரிசா. இரண்டாவது மஹ்ஜா, உமர் ரலியல்லாஹுடைய அடிமை மஹ்ஜா. மூன்றாவது உபைதா, மல்யுத்தத்துக்கு போனாரே உபைதா. நாலாவது உமைர் பின் அபி வக்காஸ், உமைர் பின் அபி வக்காஸ். ஐந்தாவது சஃப்வான் பின் வஹப், சஃப்வான். ஆறாவது ஆகில் பின் ஆமிர். ஏழாவது துஷ்ஷிமாலைன். எட்டாவது முபஷிர் பின் அப்துல் முந்திர். முபஷிர் நல்ல பேர், நன்மாராயம் சொல்லக்கூடியவர். இந்த பத்ர ஞாபகம் வச்சு பேரவை முபஷிர். அடுத்தது யஸீத் பின் ஹாரிஸ். அடுத்தது உமைர் பின் ஹுமாம், இன்னொரு உமைர் பின் ஹுமாம். அடுத்தது
ராஃபி பின் முஅல்லா, அடுத்தது 13வது அவுஸ் பின் ஹாரிஸ், 14வது முஅவ்வித் பின் ஹாரிஸ். இந்த 14 பேரும் தான் முதலாக இஸ்லாத்துக்கு உயிரை கொடுத்தோம். இவங்களை வரலாறு மறக்காது. இவ்வளோ பேரும் பத்ரில் எழுதப்பட்டு போய் பாருங்க. கபிரிஸ்தானில் பத்ர் நடந்த இடத்துல பெரிய கிரவுண்ட், அதில் முதல் ரவுண்ட் போட் ஒன்று இருக்குது. அந்த ரவுண்ட் போட்லேயே இவங்களோட 14 பேர் தான் இருக்குது. இந்த யுத்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்பை நேராக்குறாங்க. தொழுகோட சஃப்பு மாதிரி தான் யுத்த சஃப். சவாத் பின் கஸியா என்ற ஒரு சஹாபி முன்னுக்கு நின்றார். ரசூலுல்லாஹ் தட்டினாங்க, பௌத்த கொஞ்சம் பின்னுக்காம. இவர் சொல்லிட்டார், யா ரசூலல்லாஹ், ஏண்ட வயிற்றில் நீங்கள் அடித்த மாதிரி நான் உங்களுக்கு அடிக்கும். இது ஒரு கஷ்டமான நிகழ்வா போய் சஹாபா இதனால் இவ்வளோ பெரிய இடத்துல அடிக்க கேட்குறார். ரசூலுல்லாஹ்ட பலமை ஒன்று இருக்குது. நபியவங்க மௌத்தாக முந்தியும் ஹுத்துபா செஞ்சாங்க, நான் யாருக்காவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மானத்தை போக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அப்படி ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்குற ஒரு மனிதர். நபியவங்க சொன்னாங்க, சரி வந்து அடிண்டாங்க. அவர் அப்படியே வந்தவர் ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைச்சி முத்தமிட்டார். சஹாபாக்கள் கேட்டால், ஏன் செஞ்சாய் சவாத்? சொன்னார், யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன், சில நேரம் யுத்தத்தில் நான் மௌத்தாயிடுவேன், மௌத்தாக முந்தி ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைக்கணும், முத்தமிடணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு, அதால தான் நான் செய்தேன். பத்ர் என்கிறது சகோதரர்களே ஒரு கடல். பத்ர் என்பது ஒரு கடல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த முடிவுக்கு வரப்போகுது. 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. முக்கியமான தலையெல்லாம் போயிட்டு. அபூ ஜெயில் போயிட்டார், உத்துபா சரி, ஷைபா சரி, பெரிய பெரிய தலையெல்லாம் சரி. 70 பேர் கொல்லப்பட்டாச்சு. 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 70 கொல்லப்பட்டவங்களுடைய மையத்தையும் ரசூலுல்லாஹ் ஒரு கிணத்துல கொண்டு வந்து போட சொன்னாங்க. கலீப் பத்ர் நபி அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் வாக்களித்ததை கிடைச்சிட்டா உங்களுக்கு? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பேசுறது கேட்குமா? கேட்கும், பதில் சொல்லலாம். மலக்குகள் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 5000 மலக்குகளும் இறங்கினவங்க அல்லாஹ் எடுத்துட்டான். நபி அவங்க ரமலான் 12 பெருநாள் முடியும் வரை, ஷவ்வால் வரை பத்ரில் தான் இருந்தாங்க. இந்த 14 ஜனாசாவையும் அடக்கிட்டு, இந்த 70 பேரையும் புதைச்சிட்டு, 70 கைதிகளை கட்டி எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காயப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு, இது பெரிய நான் சொன்னனே பேசி முடிக்க முடியாத ஒரு வரலாறுன்னு சொல்லி, அவ்வளோ பேரையும் ரெடியாக்கி எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோட வெளியாகும் பொழுது கேள்விப்படுறாங்க, தண்ட மகள் மௌத்தன். எப்படி இருக்கும்? மதீனால இருந்த ருக்கையா, ரசூலுல்லாஹ்ட மகள் ருக்கையா மதீனால மவுத். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. ருக்கையாவுடைய மாப்பிள்ளை அவர்தான் கணவர். உஸ்மான் ரலியல்லாஹு போய் ருக்கையாவை அடக்கம் செய்தாங்க. சமூகமா குடும்பமா சமூகமா? சரியான தலைவர் குடும்பத்தை பார்க்க இயலாது. உடனே விட்டு போட்டு பத்ரை விட்டு போட்டு மகள்ற ஜனாசாவுக்கு போறதா? நபி அவங்க போகல மகள்ற ஜனாசாவுக்கு. இந்த தலைவரை தான் பாருங்க எப்படி தலைவர். மகளுடைய ஜனாசாவை உஸ்மான் ரலியல்லாஹு அடக்கிட்டாங்க. இங்க சமூகத்தோடு இருந்து வெற்றி கொண்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. போகும் பொழுது ஒரே ஒரு விரோதி யுத்தத்துக்கு வரல, அபூ லஹப். யார் வரல? அவர் மக்கால் இருந்துட்டார் மெதுவா. அவருக்கு தெரியும் நானும் போனா கொல்லப்படுவேன். இதில் என்ன செய்கிறார்?
மக்காவுடைய இருந்து கொண்டு இவருக்கு கவலை, என்னடா முஸ்லீம்கள் வந்துட்டாங்களாமே, 1000 பேர் போன நாங்கள் 313 பேர் வெற்றி அடைஞ்சிட்டாங்களாமே என்று கதைச்ச நேரம் பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளை சொன்னார், இல்லை முஸ்லீம்களுக்கு மலக்குகள் இறங்கினாங்களாம் பத்ரில் அப்படின்றதோட அபூலஹப் கோபம் வந்து என்ன செஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டான். அந்த பிள்ளையுடைய எஜமாட்டி தான் உம்மு ஃபதுல், பொம்புல. இவ கேட்டா, ஏந்த அடிமைக்கு நீ அடிச்ச அபூலஹப்ட்ட? இவன் சொன்னா, நான் அடிப்பேன். அப்படியா? கூடாரத்துடைய ஒரு கம்பெடுத்து பொம்புல அடிச்ச அபூலஹப். அல்லாஹ் இப்படித்தான் நாசமாக்குறது. அபூலஹபுக்கு அடிச்ச இடத்துல காயம். இந்த காயம் உரத்து புழு வர ஆரம்பிச்சிட்டு, அபூலஹபுக்கு நோய் வர ஆரம்பிச்சிட்டு. அபூலஹபை யார் பார்க்க போனாலும் நோய் தொத்து. அபூலஹபுடைய பிள்ளைகள் கூட பார்க்க போகாம விட்டுட்டாங்க. கடைசியில் அபூலஹப் தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூலஹப் அப்படியே நாசமடைஞ்சான் மக்காவிலே. மையத்தை கூட அடக்க பிள்ளைகள் போகல. மையத்து நார தொடங்கிட்டு வீட்டுக்குள்ள அபூலஹபுடைய 2 பேருக்கு சாராயத்தை கொடுத்துதான் அபூலஹபுடைய ஜனாசாவை கல் பாறைகளில் வீசப்பட்டு அல்லாஹ் நாசமாக்கினான். யுத்தத்தை முடிச்சிட்டு இப்ப கைதிகள் எடுத்துட்டு போறாங்களே, கைதியில 2 பேர் முக்கியமான கைதி இருக்கிறாங்க. ஒன்று அப்பாஸ், யாரு? ரெண்டாவது அபுல் ஆஸ். அப்பாஸ் என்ற யாரு? ரசூலுல்லாட வாப்பாட நானா. அபுல் ஆஸ் என்ற யாரு? ரசூலுல்லாட மகள்ற மாப்பிள்ள, ஜெய்னபுடைய மாப்பிள்ள. 2 பேரும் சஹாபாக்கள் இப்ப பார்க்கிறாங்க, தலைவருடைய நீதம் எப்படி இருக்க போகுது. வெள்ள பெரியப்பாக்கு என்ன செய்ய போறாரு பார்ப்போம். இதுதான் நடக்கிறது எல்லா இடத்துலையும். நான் தலைவராக இருந்தா அடுத்த தலைவர் என்ற மகன்தான். அதானே பிரச்சனை எல்லா இடத்துலையும். என் தம்பி முழு குடும்பம் ஆள போய்த்தானே ஸ்ரீலங்கா இப்படி நாசமா போயிட்டு. இப்ப பாகிஸ்தான் நாசமாகுது. இப்ப முழு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கு போஸ்ட். என்ன படிக்கல ஒத்தணும் பார்க்கிறாங்க என்ன நடக்க போகுது. அப்பாஸுக்கு உடுப்பு இல்லை, நிர்வாணமா வாரார். ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்கவே இல்லை. கைதி ஆனா பேசலா, வாப்பட நானா. உடுப்ப கலத்தி கொடுத்தாலும் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்பாஸுக்கு யாராவது உடுப்பு கொடுக்கீங்களா? உடனே முன்னுக்கு வந்தான். யார் தெரியுமா? முனாஃபிக்குடைய தலைவர் உபய் இப்னு சலூல். உடுப்ப கலத்தி கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் கொடுத்த அநீதி. ஏன்னா கைதிகளோட எப்படி நடக்கணும்னு சட்டம் இருக்கு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்துல்லா பின் உபய் இப்னு சலூலுடைய சக்கராத்தில் அவன் சொன்னான், ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவால கஃபன் செய்யணும்னு கேட்டானா இல்லையா? அதுக்கு தான், பத்ரில் கொடுத்ததுக்கு தான். ரசூலுல்லாஹ் அதுக்கு நன்றியாக தன்னை ஜுப்பாவால கஃபன் செஞ்சாங்க அவனை. 2வது மருமகன் அபுல் ஆஸ். எல்லாரையும் மதீனா கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததோட சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா பண்ணுற. அடுத்த மஷூரா நடக்குது. என்ன செய்யறது? தனியை முடிவெடுக்க இயலாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட ஃபேமிலியே ஏண்ட கையில் தாங்க கழுத்தை வெட்டுறேன் நான். ஒவ்வொரு சஹாபாக்களோட ஃபேமிலியை கொடுங்க, பிரித்து வெட்டட்டும், வேண வைக்கப்படாத ஒத்தரை. ரசூலுல்லாஹ் இறக்கம் உள்ளவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன செய்யலாம்? யா ரசூலல்லாஹ், இதில் சல்லிக்கார பணக்காரவங்க இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட காசு எடுப்போம். ஏன்னா மதீனால காசு ஓடும். இதில் படித்தவங்க இருக்கிறாங்க, நல்லா படித்தாக்கள், இவங்களை வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வைப்போம். ரசூலுல்லாஹ் அந்த முடிவு நல்ல மண்டாங்க. 3வது அப்துல்லா பின் ரவாஹா மஷூரா சார், யா ரசூலல்லாஹ், அவ்வளோ பேரையும் நெருப்போடு பற்ற வச்சுட்டோம். ஏன்னா அவ்வளோ துரோகம் செஞ்சாக்கள், சின்ன சின்ன ஆக்கள் இல்லைவங்கெல்லாம். இப்போ முடிவெடுத்தாச்சு. இப்போ அப்பாஸை கூப்பிட்டாங்க. அப்பாஸ்,
காசி தந்துட்டு போகலாம். அலி ரலியல்லாஹு தம்பியும் பிடிபட்டிருந்தார், அகீல், அப்பாஸ், அபுல் ஆஸ், 3 பேரும் காசிக்காராக்கள். காசி தந்துட்டு போங்க. அப்பாஸ் சொன்னாரு, மகன் என்கிட்ட காசு இல்லையே மகன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த பத்ருக்கு வர முந்தி நீயும் உன்னோட வைஃபும் சேர்ந்து புதைச்சி வச்சி அதங்க. பத்ருக்கு வர முந்தி நீயும் உன்னோட வைஃப் உம்மு ஃபதுலும் புதைச்சிங்களே அதங்க. அப்பாஸ் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியுமானது? அல்லாஹ் அறிவிச்சானுங்களுக்கு, எடுத்துட்டு வாங்க காசு. அவ்வளோ காசையும் கட்டினத்துக்கு பிறகுதான் நபி அவங்க அப்பாஸை விட்டாங்க. மருமானன்னு செய்கிறது சொன்னால் காசு கட்டுங்க மருமான்ட்டு. அபுல் ஆஸ் இவர் என்ன செஞ்சார், ஜைனப் ரலியல்லாஹு கடிதம் எழுதினார், உங்களோட வாப்பா உர்றார் இல்லை. ஜைனப் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, கழுத்தில் இருந்த மாலை அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த மாலை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தது. இந்த மாலையை கண்டதோட ரசூலுல்லாஹ்வோட சிந்தனை வேறு பக்கம் போயிட்டு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யாருமே இளையிருவாங்க. அவரை பற்றி படிச்சுப்பார். தன்னை முழு சொத்தையும் அழித்து சாப்பிட வசதி இல்லாமல் மௌத்தான பெண். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செய்யற? சஹாபா கேட்டாங்க, கேட்டாங்க மருமானுக்காக தனி முடிவு இல்லை. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு ஐடியா. என்ன? இப்போ ஜைனப் மக்கால தானே, அபுல் ஆஸுக்கு ஒரு நிபந்தனை போடுவோம், ஜைனபை கொண்டு வந்து மதீனால தரணும் அப்படின்டா இவரை விடுவோம். அப்படியே விட்டார். எல்லாம் முடிஞ்ச சகோதரர்களே, இப்போ கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு வாரேன். முடிக்கலாம், இதை பத்ரை முடிக்கிறதுக்கு சம்பவத்தோடு முடிக்கிறேன். இப்போ மக்கால ஆத்திரம் தாங்கலாம், 313 பேர் வெண்டுட்டாங்களே. மக்கால திட்டம் போடுறாங்க, ரசூலுல்லாஹ் மட்டுமாவது கொல்லணும் இப்படியா. அதுக்கு மஷூரா வச்சிருந்தாங்க, எங்க தெரியுமா? ஹிஜ்ர் இஸ்மாயில். ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்கிற மக்காட அறவட்டம் 2 பேர் சேர்றாங்க. ஒன்று சஃப்வான், அடுத்தது உமைர் பின் வஹப். உமைர் பின் வஹபுக்கு சொல்ற ஷைத்தான் தான் சொல்ற, குரைஷுடைய ஷைத்தான் உமைர் பின் வஹப். சொல்லுவாராம், கழுத இஸ்லாத்துக்கு வந்தால் நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணுறாங்க, என்ன செய்கிறது? மற்றவங்கெல்லாம் விடுவோம், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான், அலி, இவங்கெல்லாம் விடுவோம், இவரை மட்டும் கொல்லோம். உமைர் சொல்கிறார், நான் கொண்டுட்டு வாரன், ஆனால் எனக்கு கடன் கொஞ்சம் இருக்குது. அதில் சஃப்வான் சொன்னார், உன்னை முழு கடனுக்கு நான் பொறுப்பு, நீ கொண்டுட்டு வா. சரி, என்ன செய்யணும்? ஒரு வெட்டு தான் வெட்டலாம், ஒரு குத்து தான் குத்தலாம் வாளால், 2வது குத்த கூட நீ வைத்துருவாய், ரசூலுல்லாஹ் தெரியும் தானே. அதனால் உன்னை வால் அம்பல்லாத்தையும் நஞ்சில் போட்டு ஊறவை. அந்த காலத்துடைய முறை அப்படித்தான். அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்கிறதுக்காக அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம் 40 நாள் வாழை நஞ்சில் ஊற போட்டு வச்சிருந்தான். வால் வெட்டி மிஸ் ஆனா அலி ரலியல்லாஹு தப்பேலாம். இதே மாதிரி உமைர் பின் வஹப் வால் ஈட்டி எல்லாம் போட்டு வைக்கிறார். போட்டு வச்சுட்டு இப்போ மதீனாக்கு வாரார். என்ன சாட்டில் வாரார் தெரியுமா? உமைர் மகன் கைதி, மகனை பார்க்க வார். மதீனாவுக்கு வந்ததோட தூரத்தில் உமர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க இவனை, உமைர். உமர் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி என்ன தெரியுமா? மூஞ்ச பார்த்தா விளங்கிரும், இந்த மூஞ்சியில் கோழி பிடிக்கிற மூஞ்சா முயல் பிடிக்கிற மூஞ்சா. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு கொடுத்த சக்தி. இதுக்கு அரபில் சொல்கிற ஃபராசா. சில இமாம்களுக்கு, பள்ளி இமாம்கள், உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அது சில திக்ர்களால் கொடுக்கிறது அல்லாஹ். உமைர தூரத்திலிருந்து பார்த்ததோட, யா ரசூலல்லாஹ், இந்த உமைர மூஞ்ச பார்த்தா நல்ல மூஞ்சி இல்லை சொல்கிறாங்க. இவன் கழுத்தை வெட்டுவா யா ரசூலல்லாஹ். வாரான் தூரத்திலே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை விடுங்க வரட்டும் வரட்டும். ஒட்டகத்தை கட்டிட்டு வாரார். வந்ததோட ரசூலுல்லாஹ் உமரும் பக்கத்தில் இருக்க என்ன செஞ்சிட்டாருண்டா, உமையிட்ட கேட்டாங்க, என்ன உமைர் வந்தீங்க? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க முன்னுக்கு வச்சு. இல்லை என் மகனை பார்க்க வந்தேன். சரி மகனை பார்க்க வாரண்டா, எனத்துக்கு வால் ஈட்டி எல்லாம் உமைர், எனத்துக்கு வால் ஈட்டி எல்லாம் இல்லை என்று சமாளிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமைர் நீங்களும் சஃப்வானும் ஹிஜ்ர் இஸ்மாயிலிருந்து மஷூரா பண்ணலையா? நீங்கள் சொன்னீங்களே நான் ரசூலுல்லாவை கொலை செஞ்சுட்டு வாரேன், ஆனால் கடன் இருக்குது, சஃப்வான் உங்களோட முழு கடனையும் பொறுப்படுத்தாரே. உமைர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் எனக்கும் சஃப்வானுக்கு மட்டும்தானே தெரியும், உங்களுக்கு யார் சொன்னது இது? சொன்னாதான் அல்லாஹ் அறிவிச்சார். உடனே உமைர் சொன்னார், கையை நீட்டுங்க யா ரசூலல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சஃப்வான் மக்களை கதையை பரப்பிரிக்கார். ரசூலுல்லாஹ் சரி, அங்கே மக்கள் அவர் கதையை பரப்பிட்டார். ரசூலுல்லாஹ் சரி, இங்கே வந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பத்ர் என்பது அவ்வளோ விசாலமான ஒரு சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய தினமாகிய நாளைய நாள் எங்களுக்கும் உலகத்தில் வெற்றிக்குரிய தினமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. உலக முஸ்லீம்களாக எங்களுக்கும் யா அல்லாஹ் நாளைய தினத்தை, இந்த ரமலானை வெற்றிக்குரிய தினமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் மலக்குகளுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பை தருவாயாக. அந்த பத்ரை சூரத்துல் அன்ஃபாலை சரிவர படித்து ஈமானை உறுதிப்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கிடையில் ஒற்றுமையை உருவாக்குவாயாக. சரியான தலைவர்களை உருவாக்கி தருவாயாக. குர்ஆனையும் ஹதீஸையும் சீராவையும் படித்து மக்களை வழிநடாத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்கி தருவாயாக. உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. கடைசி பத்திலே அல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. குர்ஆனை பூர்த்தியாக ஓதி முடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல ஜனாசாவுடைய தொழுகை காயிப் ஜனாசா உங்களுக்கு தெரியும், 4 தக்பீர்கள் தான். அதே மாதிரி மையத்தின் மீது ஃபர்தான 4 தக்பீர்களை கட்டிக்கொள்கிறேன். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது தக்பீர் பிறகு சலவாத், 3வது தக்பீர் பிறகு துவா, 4வது தக்பீருக்கு பிறகு சலாம்.